அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசி. ரிஷப ராசியில வந்து பிறக்க இருக்கும் இந்த பிரபவா ஆண்டில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய முதலீடுகள் செய்ய உகந்த காலம். ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு அக்கறை தேவை. நீங்க வந்து பிசினஸ் புதுசா தொடங்கணும், இல்ல வந்து பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும், இல்ல ஆபீஸ்ல அடுத்த லெவல் போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு வந்து இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு. பட் வந்து நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு போடுற எஃபர்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்க சாப்பாடையும் கரெக்டா டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டா உடம்ப மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப அமோகமான வருஷமா அமையும். அதே போல உங்களுக்கு இந்த ஆரோக்கியத்துக்காக, அதே போல வந்து உங்க பணம் வந்து தட்டுப்பாடு இல்லாம எப்பயுமே வர்றதுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை நெய் தீபம் ஏற்றி வழிபடும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டுல இருக்கிற மகாலட்சுமிக்கு காலைல 6ல இருந்து 7 ஒரு சுக்கர உரை வருது. அந்த காலைல 6ல இருந்து 7 வர சுக்கர உரையில ஒரு 2 அகல்ல நெய் தீபம் போட்டு வழிபட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த பராபவ வருஷம் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். ரிஷபராசிக்கு அமோகமா இருக்கும். செய்து நம்பிக்கையுடன் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போட்டுன்னு வாங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும்.